கன்னி ராசி. மிதுன ராசியை போலவே கன்னி ராசிக்கும் புதனே அதிபதியாக இருக்காரு. மிதுன ராசியை பொறுத்தவரை எதிலுமே பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. மற்றவர்கள் பேசினா பேசுவாங்க. கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவங்க. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு, ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக கன்னியிலேயே உச்சமடைகிறது. இதனால் உங்களுடைய திறமையும் தகுதியும் பிறர் அங்கீகரிக்க தவறினார் உங்களுக்கு மகுடம் சுட்டி கொள்ளக்கூடிய வகையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க அப்படின்னே சொல்லலாம். பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழிலில் நீங்கள் வேலை செய்ய விரும்பக்கூடியவங்களாக தான் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க. பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையே செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க. உங்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசக்கூடியவங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்க கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும். கன்னி ராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கூட உடனே மறந்து விடக்கூடியவங்க. அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடலாம். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் நீங்கள் எதிர்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலுமே நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செஞ்சு கொண்டிருக்காரு. முன்கோபம் குறைய இந்த தலத்துக்கு நீங்கள் அகோர மூர்த்தியை தரிசிக்க வேண்டும். புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளையும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கக்கூடிய அம்பாலை வணங்கி வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம். எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வருமானம் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான சோர்வு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கு ஏற்படலாம். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். அரசாங்க வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். சக பணியாளர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து விடலாம். சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இதனால் நன்மையை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாக இருக்கும் என்றாலுமே அதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த பங்குதாரர் உதவி செய்வாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கணவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்த்த காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக புதனின் ஆதரவால் அறிவாற்றல் வெளிப்படக்கூடியதாகும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் பணவரவு சீராக இருக்குது. தேவையற்ற செலவுகள் குறைத்தால் உங்களுடைய சேமிப்பு உயரும். பழைய முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் உருவாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கலாம். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில்
நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சமுதாயத்தில் நல்ல பெயர் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப முடிவுகளில் அவரவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் அலுவலகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பணி சுமை இருந்தாலுமே சாதனைகள் படைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை உங்களுக்கு உயரலாம். உங்களுடைய தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய வட்டம் விரிவடையும். புதிய முதலீடுகளில் நிதானமான பரிசீலிக்க வேண்டியது. போட்டிகளை புத்திசாலித்தனமாக சமாளித்து முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தோல் ஒவ்வாமை அல்லது சிறிய அலர்ஜி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். தினமுமே நீங்கள் கோவில் வளாகத்தை சுத்தமாக வைத்திட உதவுங்கள். ஸ்ரீ விநாயகரை வழிபடுங்கள். அதிர்ஷ்டம் பெருக்கக்கூடிய வியாபார இடம் அல்லது பணப்பெட்டியில் பச்சை கற்பூரத்தை வைத்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத பல அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றம். இந்த காலகட்டத்தில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ரணருணர் ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தர ஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு, அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய தொல்லைகள் தீரக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்களுக்கு பணவரத்து தாமதப்படும். தொழில் வியாபாரம் வேகம் குறைந்தாலுமே திருப்திகரமாக நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்படுத்துவது நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுத்துவதை தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது. மேலதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்பவும் கவனமாகவும் அனுசரணையாகவும் இருப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களை பொறுத்தவரை வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையில் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான ஒரு சூழ்நிலை வரலாம். அரசியல்வாதிகள் திறமையாக செயல்பட்டால் பாராட்டு கிடைக்கும். விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்தவரை எதிலுமே நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மை தரும். கல்வியில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளுடன் வெளியே சென்று மகிழ்ச்சியாக உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க. வழக்குகளில் சமாதானமாக பேசுவது நல்லது. நிலம் வீடு சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். நிதானமாக பேசி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியே பெற்றுத்தரும். பண வரத்தை பொறுத்தவரை திருப்தி தரும். எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாகவும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கலைத்துறையில் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முன்னேற்றகரமான பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்குது. மன திருப்தி அளிக்காத நிலை காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு முழு ஒரு கவனத்தை ஏற்படுத்தி செல்லக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அரசியல் துறையில் உங்களது வார்த்தையின் மதிப்பு வெளிப்படக்கூடியதாகும். உங்களுடைய ஆலோசனைகளை உடனிருப்பவர்கள் திறமையாக செயல்படுத்துவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசியல் துறையில் நல்ல உயோகமான நன்மை. திடீர் செலவு ஏற்படலாம். உங்களது திறமை வெளிப்படும். பாராட்டு கிடைக்கக்கூடியதாக. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நன்மை தரலாம்.
அவர்களுடைய பொறுப்புகள் கொடுப்பதில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களுடன் பழகுவதில் கவனம் தேவை. புதன்கிழமைகளில் பெருமாளை வணங்கி வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு.